மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிய நண்பர்களால் ஏற்பட்ட திடீர்னு துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதிகமாகவே இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அது இதயத்தில் விழுந்த ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்களாகவும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேசம் ராசிக்காரங்க எப்போதுமே ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுக்கு தங்களின் உயிரை கூட கொடுக்கும் குணம் கொண்ட ஒரு மனிதர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே நீங்கள் இருப்பீர்கள். இவன் என்னுடைய ஆள், இவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்று நட்புக்காக வளைந்து கொடுத்து தூக்கி வைத்து கொண்டாடிய நண்பனை உங்களுடைய முதுகுக்கு பின்னால் குழி பறிப்பான் என்று நீங்கள் கனவிலும் நினைத்திருக்க கூட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் நடந்து அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு வலியையும் தீராத ஒரு பகையையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனா அந்த நண்பர்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருப்பீங்க. சில எதிரிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சம்பாதித்தும் வைத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நண்பரை உங்களுடைய முதுகுக்கு பின்னால் குத்திவிட்டு செல்வார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான நினைவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களிடம் எல்லா ரகசியங்களையும் வாங்கிவிட்டு உங்களுக்கு ஒரு லாபகரமான வாய்ப்பு என்று வரும்போது அதை தட்டி பறிப்பது அல்லது உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசி உங்களுடைய பெயரை கெடுப்பது போன்ற துரோகத்தை அந்த ஒரு நண்பன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பான். அந்த ஒரு துரோகங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறையாத ஒரு துன்பமாகவும் மறையாத ஒரு நினைவுகளாகவும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். பணத்தையோ அல்லது நல்ல வாய்ப்பையோ இழந்ததை விட நான் இவனையே நம்பினேன் என்று உங்களுடைய ஆள் மனதில் ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தின் வழிதான் உங்களை இன்று வரைக்கும் வதைத்து கொண்டேதான் இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்க கடன் வாங்கி தப்பிக்க முடியாமல் தவித்த காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை அல்லது அவசர தேவை என்று வரும்போது வேறு வழியே இல்லாமல் நீங்கள் வாங்கிய கடனானது உங்களை ஒரு பெரிய சுழலுக்குள் தள்ளிவிட்டிருக்கும். அடுத்த மாதம் கொடுத்து விடலாம் என்று நினைத்து வாங்கிய பணம் வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு உங்களை தூங்க விடாமல் செய்த நாட்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடன்காரர்களின் போன் கால்கள் வரும்போதெல்லாம் நெஞ்சமானது படப்படக்கும். அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் ஒதுங்கி ஓடுவதும் எப்படியாவது இந்த கடனில் இருந்து தப்பித்து விட மாட்டோமா என்று விடிய விடிய இறைவனிடம் அழுது புலம்பிய தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் அதிகமாக இருந்த நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த காலகட்டம் உங்களை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் முற்றிலுமாக உலுக்கி போட்ட ஒரு இருண்ட காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த மேசம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே தலைமை பண்பு கொண்டவர்கள் என்பதால் உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அனைத்துமே உங்கள் மீதே வந்து விழுந்துவிடும். நீங்கள் இளமை காலத்தையே நிச்சயமாக தொலைத்திருப்பீங்க. அனைவரும் வாழ்க்கைய அவங்க கூடவே தான் இருப்பாங்க, அவங்களும் வேலை பார்ப்பாங்க. இருந்தாலும் நீங்க படக்கூடிய கஷ்டங்களை அவர்கள் படமாட்டார்கள். அவர்கள் சந்தோஷமான எந்த அளவுக்கு வேலையை போய் சம்பாதிக்காங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மட்டும் இளம் வயதிலிருந்து கிடைக்காமலே இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. சூழ்நிலை காரணமாக வயதிலேயே குடும்பத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பையும் உங்களுடைய தோள்களில் விழுந்திருக்கும். உங்களுடைய சொந்த ஆசைகள், கனவுகள், பொழுதுபோக்குகள் என எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்பத்தின் பசி, படிப்பு, மருத்துவம், திருமணம் போன்ற கடமைகளுக்காக ஓடாய் ஓடி உழைக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இப்பொழுதும் நடந்து கொண்டேதான் இருக்கும். எனக்கு என்று ஒரு வாழ்க்கை இல்லையா என்று ஏங்கும் தருணங்களில் கூட உங்களை நம்பி இருக்கும் குடும்பத்தினரின் முகத்தை பார்த்துவிட்டு உங்களுடைய வழிகளை மறைத்து கொண்டு மீண்டும் உழைக்க தொடங்குவீங்க. உங்களுடைய இளமையையும் சந்தோஷத்தையும் தியாகம் செய்துதான் அந்த குடும்பத்தை நீங்கள் நிமிர்த்தவா ஆரம்பித்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த கவலைகளும் கஷ்டங்களும் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தீராத சில வழிகளையும் யாருக்கும் தெரியாத சில அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இது உண்மையோ பொய்யோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய உழைப்பிற்கு உரிய மதிப்பானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு உயர்வு காணக்கூடிய தருணங்களா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இத்தனை காலமாக நான் யாருக்காகவோ ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனால் எனக்கு பாராட்டும் கிடைக்கவில்லை, பதவியும் கிடைக்கவில்லை என்று ஏங்கிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உழைப்பு உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். உங்களுக்கு எந்த ஒரு இடத்தில் நீங்க உழைப்பு மட்டுமே அவர்கள் சுரண்டி கொண்டு இருப்பார்கள். ஆனால் இனிமே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு தொழிலையோ தனியாக ஒரு பிசினஸோ அல்லது தனியான உங்களுக்குன்னு மரியாதை கொடுக்கக்கூடிய கௌரவிக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் வேலை விஷயங்கள்ல மாறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க செய்யும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயமும் உங்களை சுற்றி உள்ளவர்களால் சுற்று நோக்கப்பட்டு இவர்கள் இல்லை என்றால் இந்த காரியமானது சாத்தியமில்லை என்று உங்களை பாராட்டும் நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கான தகுதியான பதவி உயர்வும் நீங்கள் எதிர்பார்த்த அல்லது அதைவிட பெரிய அளவிலான ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரவும் செய்யும். உங்களை வெறும் ஆளாக நினைத்தவர்கள் இனிமே உங்களுடைய திறமைகளை கண்டு வியந்து உங்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரவ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திடீரென்று பணவரவு ஏற்பட்டு கடன் சுமைகள் எல்லாமே குறைந்துவிடும். நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த கடன் சுமை, விடிய விடிய உங்களை தூங்க விடாமல் செய்த போன்கால்கள், வட்டிக்கு மேல் வட்டி கட்டிய நரக வேதனைகள் அனைத்திற்கும் இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கப்படும். எதிர்பாராத வழிகளில், அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாவது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைப்பது, உங்களின் புதிய முயற்சிகள் மூலம் திடீர் பணவரவுகள் அசுர வேகத்தில் எல்லாமே உங்களை தேடி வரவ ஆரம்பிக்கும். கையில் பணம் புழங்க தொடங்கியதும் நீங்கள் முதலில் செய்வது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்த கடன்களை அடைப்பதுதான் என்பதை புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. கடன்கள் ஒவ்வொன்றாக குறைந்து உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் போது, அப்பாடா இனி நமக்கு எந்த பயமும் இல்லை என்று நீங்கள் விடப்போகும் அந்த நிம்மதி பெருமூச்சு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அமைதியும் கிடைக்கும். குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், பழிச்சொல்லல்கள், உடன் பிறந்தவர்களுடன் இருந்த சொத்து பிரச்சனைகள் என உங்களுடைய வீட்டில் நிம்மதியை குலைத்த அத்தனை புயல்களும் ஓயப் போகிறது. விட்டு கொடுத்தலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் குடும்ப உறுப்பினர்களிடையே தானாகவே மலர்ந்துவிடும். அதனால குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. என் குடும்பம் உடைந்து விடுமோ என்று பயந்த உங்களுக்கு இனிமே உங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்தில் ஒரு தனி மரியாதையானது கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மாலையில் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு தெய்வீக அமைதியும் பிள்ளைகளின் சிரிப்பு சத்தமும் உங்களை நேசிக்கும் மனிதர்களின் அரவணைப்பும் உங்களுடைய வீட்டை நந்தவனமாக மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நரக வேதனைகள் அனைத்திற்கும் இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கப்படும். எதிர்பாராத வழிகளில், அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாவது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைப்பது, உங்களின் புதிய முயற்சிகள் மூலம் திடீர் பணவரவுகள் அசுர வேகத்தில் எல்லாமே உங்களை தேடி வரவ ஆரம்பிக்கும். கையில் பணம் புழங்க தொடங்கியதும் நீங்கள் முதலில் செய்வது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்த கடன்களை அடைப்பதுதான் என்பதை புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. கடன்கள் ஒவ்வொன்றாக குறைந்து உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் போது, அப்பாடா இனி நமக்கு எந்த பயமும் இல்லை என்று நீங்கள் விடப்போகும் அந்த நிம்மதி பெருமூச்சு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அமைதியும் கிடைக்கும். குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், பழிச்சொல்லல்கள், உடன் பிறந்தவர்களுடன் இருந்த சொத்து பிரச்சனைகள் என உங்களுடைய வீட்டில் நிம்மதியை குலைத்த அத்தனை புயல்களும் ஓயப் போகிறது. விட்டு கொடுத்தலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் குடும்ப உறுப்பினர்களிடையே தானாகவே மலர்ந்துவிடும். அதனால குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. என் குடும்பம் உடைந்து விடுமோ என்று
பயந்த உங்களுக்கு இனிமே உங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்தில் ஒரு தனி மரியாதையானது கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மாலையில் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு தெய்வீக அமைதியும் பிள்ளைகளின் சிரிப்பு சத்தமும் உங்களை நேசிக்கும் மனிதர்களின் அரவணைப்பும் உங்களுடைய வீட்டை நந்தவனமாக மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள்